நிர்வாகி மீது சிபிசிஐடி விசாரணை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கில் ஆய்வு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரை காவலில் எடுக்க திட்டம். 4 நாட்கள் விசாரிக்க அனுமதி கோரிய காவல்துறை மனுவின் மீது நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் நீட் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் விளக்கத்தை ஏற்பதா இல்லையா என்பது பற்றி இன்று முடிவெடுக்கிறது உச்சநீதிமன்றம். அண்ணாமலை என்கின்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டையான ஓபிஎஸ் மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுகவை 90% இணைத்து விட்டதாக சசிகலா கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. சசிகலா கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் தமிழக அரசை விமர்சித்த புகாரில் நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் சவரன் 54,250 ரூபாய்க்கு விற்பனை. விக்கிரவாண்டி பேரவை இடைத்தேர்தலில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு. நீலகிரி அருகே மனநல காப்பகத்தில் உயிரிழந்தோர் குறித்து அரசுக்கு தெரிவிக்காதது விவகாரம். காப்பக உரிமையாளர் உட்பட 10 பேருக்கு காவல்துறை சம்மன். மக்களவை தேர்தல் முன்னிட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஆஜர். ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாடு திரும்பினார். ஆஸ்திரியாவில் இருந்து நேற்றிரவு புறப்பட்ட பிரதமர் மோடி டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 314வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவருடன் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன், சேகர்பாபு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 13 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லையை தாண்டியதாக 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இஸ்லாமிய பெண்களும் ஜீவனாம்சம் கோரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பராமரிப்பு தொகையை பெரும் உரிமை மத பாகுபாடு இன்றி அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் எனவும் கருத்து. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளர் கவின் என்பவர் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை. கரூர் ஆண்டாங்கோயில் பகுதியில் உள்ள வீட்டில் கவினிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சனத்தையொட்டி தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தாங்கள் பூமிக்கு திரும்புவதில் பிரச்சனை ஏதுமில்லை என சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் தகவல். பூமியில் ஏற்பாடுகள் குறித்த சோதனை முடிந்ததும் புறப்பட உள்ளதாக சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து முதலாவது பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.